லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. சமாதானம் நம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானதொன்று. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நம் வாழ்க்கையில் சமாதானம் நமக்கு மிகவும் அவசியம். நமக்கு சமாதானமாக நம்ம இருப்பதும் அவசியம்தான். அதே சமயம் நாம் மற்றவர்களை சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்பது அதைவிட மிகவும் அவசியமானதொன்று. அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சமாதானம் உலக மனிதர்கள் எவ்வளோ பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், எவ்வளோ அந்தஸ்து வசதி உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனாலும் அவங்க உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல் தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் ஆண்டவரை இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரமே விசேஷித்த கிருபை. இந்த சமாதானம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். அந்த சமாதானம் உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடைக்காது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகத்தில் அநேகர் சமாதானத்துக்காக சினிமா பார்ப்பாங்க, கேளிக்கை கச்சேரி அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன். ஆனால் நிரந்தரமான சமாதானம் அதனால் கிடைப்பதில்லை. நாம் சமாதானமாக இருக்க வேண்டுமென்றால் முதலாவது நாம் யாரிடமும் கசப்போடு இருக்கக்கூடாது. எந்த மனிதரோடு கசப்போடைய வெறுப்போடைய கோபதாபத்தோடைய இருக்கவே கூடாது. நாம் சாந்த குணமாக இருக்க வேண்டும். சமாதானம் சாந்த குணம் எல்லாம் ஒன்றுக்கொன்று பிணைந்தது. நாம் மற்றவர்களோடு கசப்பே இல்லாமல், கோபமே இல்லாமல், அவங்க மேலே வைராக்கியம் இல்லாமல், எரிச்சல் அடையாமல் இருக்க வேண்டுமென்றால் ஒன்று தான் நம்மளால் செய்ய முயற்சி செய்யணும். யாரையும் மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. மாமிச கண்ணோட்டத்தோடு ஒருவரையும் பார்க்கக்கூடாது. ஏன் நம்மளே கூட மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. நமக்கு ஆவிக்குரிய சிந்தையில், ஆவியினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய சிந்தையிலேயே ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அந்த சிந்தனையில் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரே ஒரு எதிராளி பிசாசு, நமக்கு ஒரே ஒரு எதிரி சாத்தான். மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் அல்ல. இதை அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் நொடிப்பொழுதும் இதை சிந்தைகளில் நாம் அறிந்தவர்களாக அதை நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கும்போது இந்த சமாதானம், ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் நம் இருதயத்தையும் நம் சிந்தையும் எப்போதும் காத்துக்கொள்ளும். நாம் எதற்கும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்போம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அவர் ஒருபோதும் கொடுக்கிறதில்லை. அவர் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அவர் சொல்லியிருக்கிறார். வேத வசனங்கள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள், அது உயிருள்ள வார்த்தைகள். ஆண்டவர் சொன்னதான் அது ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சிந்தையோடு இந்த மாதத்தின் முதல் நாள், இந்த 2024 வருஷத்தின் 2 மாதங்களை அற்புதமாய் முடித்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த புதிய மாதம் மார்ச் மாதத்தின் முதல் தேதியை காண கிருபை செய்தாரே, அவரை நன்றியோடு இந்த நாளை துவங்குவோமா? ஜெபம் செய்வோம்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவரே 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை தியானிக்கும்படியாக இந்த வேளையில் தியானிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்பா உம்முடைய புத்திரர் ஆகும் ஸ்லாக்கியம் சமாதானம் பண்ணுகிற மனுஷனுக்கே உரியது என்று நீர் திட்டமாக வேலையில் எங்களோடு நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர், இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலை தோறும் முடிக்கிற கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த மார்ச் மாதத்தின் முதல் தேதியை காண கிருபை செய்திர 2024 வருஷத்தின் ஆண்டவரே. அப்பா 3ஆவது மாதத்தின் முதல் தேதியை காண கிருபை செய்திரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக, மற்றவர்களை சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக, ஆண்டவரே தேவனுடைய புத்திரர் என்ற அங்கீகாரத்தை பெற்றவர்களாக, ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர் என்ற அந்த உணர்வோடு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தை தினமும் சுதந்திரிக்கிற பிள்ளையாக எங்களுக்கு நீர் இந்த வேளையில் இந்த ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருக்கிற இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் அடிமை மேலும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இறங்குறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக ஆண்டவரே உம்முடைய புத்திரர் என்ற அங்கீகாரத்தோடு ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்நாட்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு செகண்ட் ஆண்டவரே நீர் அப்பா இந்த ஆசீர்வாதத்தை தந்து எங்களை நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலும் முழுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்க கர்த்தாவே. நீர் அப்படியே எங்களை வழிநடத்துக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன்.